பொழுது நாம் தான் இன்னும் ஆட்சியில் இருக்கிறோமா என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்முடைய எழுச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் எந்த குறைவும் கிடையாது. ஆட்சியில் இல்லாவிட்டால் ஒருபடி மேலே போய் எழுச்சி. அதைத்தான் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் செய்தார். அடுத்த நாளே இந்த தொகுதியிலே நன்றி தெரிவித்தார். அவ்வளவு ஒரு தைரியம். அதுதான் அங்கிருந்துதான் நாம் கற்றிருக்கின்றோம். அப்படிப்பட்ட எழுச்சியோடு மகிழ்ச்சியோடும் அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என் வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கற்றவர்கள் வியக்கிற கலைஞர் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல, அனைத்து மக்களுமே வியக்கக்கூடிய தலைவராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்திருக்கின்றார். நம்முடைய சகோதரி எழிலரசி அவர்கள் சொன்னது போல, அந்த முகம் ஒரு முறை பார்த்து விட்டால், ஒரு முறை அவர் பேச்சை கேட்டுவிட்டால், எந்த அளவுக்கு நாம் அவரிடத்திலே அடிமையாகி போவோம் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். நான் அடிமை என்று சொல்லுவது வேறு கோணத்திலே அல்ல, அது பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக. எப்போது எதை பேசினாலும் அந்த நகைச்சுவை உணர்வோடு கருத்துக்களை சொல்லக்கூடியவர். 2009ஆம் ஆண்டு நாங்கள் கோயம்புத்தூரிலே அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்துவிட்டு ஒரு பெரிய மாநாட்டை நடத்திவிட்டு அறிவாலயத்தில் வந்து கலைஞர் அவர்களை நான் அறிவாலயத்திலே சந்திக்கிறேன். என்னோடு 10 பேர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். கலைஞர் பார்த்தார். எங்களை பார்த்த உடனேயே, கவுண்டர் எல்லாம் கம்முனுதாயா இருந்தீங்க, எப்பயா கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னார். நீங்க அதாவது எவ்வளவு இறுக்கமா இருந்தா கூட அந்த நகைச்சுவையோடு சிரிப்பை உண்டாக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். அவர் செய்யாததே கிடையாது. இந்த தமிழ்நாட்டிற்கு அவர் எதையெல்லாம் ஆரம்பித்து வைத்தாரோ, எதையெல்லாம் அடித்தளமிட்டாரோ, அதை வைத்துத்தான் இன்றைக்கு இத்தனை விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. அத்தனை திட்டங்கள், அத்தனை துறைகள், எந்த துறை எடுத்தாலும் அவர் ஆரம்பித்ததுதான், அவர் ஆரம்பிக்காததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவரின் வழியிலே வந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெருமை. இங்கு அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே அந்த பெருமையோடு நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். அவர் கொண்டு வராத திட்டங்களை யாரும் கொண்டு வரவில்லை என்று சொன்னாலும், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தேடி தேடி பிடித்து அவருக்கு புலப்படாத பல திட்டங்களை கொண்டு வந்தார். நீங்க மகளிர் உரிமை தொகையாகட்டும், பேருந்துகளிலே இலவச பயணமாகட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும், அல்லது பெண்களுக்கான கல்லூரிக்கு செல்லுகிற பெண்களுக்கான அந்த 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டமாகட்டும், காலையில சிற்றுண்டி திட்டமாகட்டும், அல்லது வீடு தேடி இல்லம் தேடி மருத்துவமாகட்டும், மருத்துவத்தில் எத்தனை திட்டங்கள், ஒவ்வொரு பல திட்டங்கள் சென்ற ஆட்சியிலே ஆரம்பிக்கப்பட்டவை. வெள்ள சிங்கப்பெண் என்று ஆரம்பித்திருக்கிறார்களே, அது என்ன இன்றைக்கு ஆரம்பித்த புதிதா? அப்படி பல்வேறு திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார். அதையெல்லாம் ஒழுங்காக நடத்தினாலே போதும். அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அதை நடத்தினாலே இருக்கிற ஆட்சி நல்ல பேர் வாங்கிடலாம். ஆனா அப்படிப்பட்ட எண்ணம் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் அனைவரையும் அரவணைத்து ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்று சொன்னால் ஏதோ ஒரு சாரார் வளர்வது அல்ல, அனைத்து தரப்பினரும் ஒன்றாக வளரக்கூடிய அளவுக்கு திட்டங்களை தீட்டியவர். ஜாதிகள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய கொள்கையாக இருக்கலாம். ஆனால் ஒரு சாதி கூட விட்டு போய்விடக் கூடாது. அத்தனை சாதியை சார்ந்தவர்களும் அந்த இளைஞர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீட்டை கொடுத்து அத்தனை பேரையும் முன்னேற்றியவர். எப்படிப்பட்ட இயக்கத்தை வளர்த்திருக்கிறார். இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பாண்டிச்சேரியிலே கொண்டு போய் அழைத்து வைத்தார்கள்.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்கேயாவது பாதுகாக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு தோன்றியதா? தலைவருக்கு தோன்றியதா? செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வளர்ந்த விதம் அப்படி. இன்றைக்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் படையூரில் சென்று முன் வாசல்ல கேட்டு திறக்காதனால பின்வாசல் வழியா உள்ள போயிட்டு இருக்கிறார். நமக்கு பார்த்தா கேவலமா இருக்கு, வேதனையா இருக்கு. அப்படிப்பட்ட நிலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டா? எவ்வளவு வலிமையான இயக்கம்! அவ்வளவு வலிமையான இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா தொடங்கி தலைவர் கலைஞர் அதை கொண்டு வந்து இந்த அளவிற்கு வலிமையாக வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்திலே எல்லோரும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை, இந்த கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றும் எப்படி, அதாவது வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தால் அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு தோல்வி வந்தால்தான் உண்மை முகம் தெரிகிறது. இதெல்லாம் திடீரென்று அவர்களுக்கு தோல்வியதா? சென்ற தேர்தலின் போதே முடிவெடுத்திருக்கிறார்கள். சென்ற தேர்தலின் போதே முடிவெடுத்து தேர்தல் பணிகளிலேயே சுணக்கம் இருந்திருக்க வேண்டும். திடீரென்று நடந்திருக்காது. காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியை காங்கிரஸ் கட்சியே கைவிட்டு விட்டது. அப்படிப்பட்ட சூழலிலே இந்த நாட்டினுடைய பிரதம வேட்பாளராக தலைவர் அவர்கள் அறிவித்தார். யார் அறிவித்தார்கள்? அந்த நன்றி உணர்ச்சி வேண்டாமா? நான் தலைவர் அவர்களோடு அனைத்து இந்தியா கூட்டணி கூட்டங்களுக்கும் ஒரு கட்சி தலைவர் என்கிற முறையிலே நான் சென்றிருக்கின்றேன். அங்கிருக்கிற அத்தனை கட்சி தலைவர்களும் காங்கிரஸை விரும்பாதவர்கள். தலைவரிடத்திலே காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணியை நாம் தேசிய அளவில் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருந்தவர்கள். ஆனால் காங்கிரஸை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்தவர், ராகுல் காந்தியை தூக்கி பிடித்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். இல்லை என்று சொன்னால் 2024 காங்கிரஸ் இல்லாத கூட்டணி அமைத்திருந்தால் மத்தியிலே ஆட்சி மாறுவதற்கான அந்த வாய்ப்பு இருந்திருக்கும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய திருநாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நிலை உருவாகி இருக்கும். காங்கிரஸ் இல்லை என்று சொன்னால் சந்திரபாபு நாயுடு நம்மோடு இருந்திருப்பார், சந்திரசேகர் ராவ் நம்மோடு இருந்திருப்பார், பல தலைவர்கள். ஏன் நிதிஷ்குமார் வெளியே போய்விட்டு பார்த்தார், காங்கிரசால் அவர் வெளியே போனார். இப்படி அத்தனை தலைவர்களும் நம்மோடு இருந்தால், அப்படி ஒரு கூட்டணி அமைத்திருந்தால் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இன்றைக்கு அமைச்சராக நம்மிடையே அமர்ந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கும். அப்படி தூக்கி பிடிச்ச, அப்படி பாதுகாத்த அந்த காங்கிரஸ் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறது என்று பாருங்கள். இல்ல திமுக இல்லாமல் இந்தியா கூட்டணி கூட்டமா? அட போங்கடா, உங்க இந்தியா கூட்டணி கூட்டமோ நீங்களோ. நான் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போய் பார்த்திருக்கிறேன். அத்தனை கட்சி தலைவர்களும் நம்முடைய தலைவரோடு எவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க அப்படின்னு நான் பார்த்திருக்கேன். எங்கிருந்து வந்தாங்க இந்த திருச்சோடங்கிறோம் பிரவீன்? எங்கடா இருந்தீங்க நீங்க இதுவரைக்கும்? யாருக்காவது தெரியுமா? திருச்சோடங்கிற பிரவீன் சக்கரவர்த்தி யாரையாவது நமக்கு தெரியுமா? யாரோ ஒருத்தர் திருச்சியிலிருந்து இப்ப எம்பி வேற ஆக்கியிருக்காங்க. எப்ப? நம்ம எம்எல்ஏக்கள், நம்ம அண்ணன் திமுக தலைவர் கொடுத்தது. அது திலக், யாரு திலகரோ திருச்சியிலிருந்து ஒருத்தர் எம்பி ஆக்கியிருக்காங்க. இப்ப இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் எங்கிருந்து வந்தாங்கன்னு இப்ப தெரியல. கிறிஸ்டோபர் திலக். அதே போல காங்கிரஸ் ஒண்ணுதாங்க நமக்கு பிரச்சனை. காங்கிரஸ் நம்ம கூட்டணியில் இல்லாம இருந்தா கடந்த 5 வருஷத்துல இப்ப பண்ண திட்டங்கள் மாதிரி இன்னொரு மடங்கு பண்ணியிருக்க முடியும். காரணம் நிதி பிரச்சனை. காங்கிரஸ் கூட இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் நமக்கு நிதி டெல்லியிலிருந்து வர்றது குறைஞ்சது. காங்கிரஸ் இல்லாம இருந்திருந்தா நமக்கு நிதி பிரச்சனையே இருந்திருக்காது. அப்படி ஒரு பக்கம். ஒவ்வொருத்தரையும் பாருங்க, ஒவ்வொருத்தரையும் கொள்கை கூட்டணியில நாங்க தேர்தலுக்காக திமுகவோட கூட்டணியில இல்லைன்னு சொன்னா அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. கம்யூனிஸ்டுக்காரரு சண்முகம் திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரியா?
தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? கூட்டணியில இல்லையா? நீ யாரு டிக்ளேர் பண்றதுக்கு? நீ வேணா கூட்டணியில் இல்லைன்னு சொல்லு, கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணியில இல்லைன்னு சொல்லு. ஆனா திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யார்? என்ன நினைச்சவங்க பேசுறாங்கன்னு தெரியல. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் ரெண்டு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவருக்கு முதலமைச்சர் ஆகணுமா? ஆனா அவர் கொள்கை தலைவராம். தமிழ்நாட்டில் ஒரே கொள்கை தலைவர் அவர் தானா? ஆனா ரெண்டே எம்எல்ஏ வச்சுக்கிட்டு தன்னை முதலமைச்சர் ஆக்குவாங்கன்னு 2 நாள் கதவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கார். அப்புறம் ஆட்களா அப்படின்னு சொன்னா அப்புறமா நாங்க ஆட்சிக்கு ஆதரவு தர்றோம், ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்களா? திமுக தலைவர் சொன்னாரா? திமுக யாராவது சொன்னாங்களா? அவங்க ஆதரவு தர்றாங்க ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? நீதான சொன்ன, நீதான பேச்சு கொடுத்த எல்லாரும் நாங்க ஆதரிக்கிறோம் ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிறோம். அப்ப சொன்ன வாய் இப்ப ஏன் மாறுது? இப்ப ஏன் மாத்தி சொல்றீங்க? எனக்கு என்னமாங்க, ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் நம்முடைய தலைவர் எவ்வளவு மரியாதை கொடுத்தார் என்பது எனக்கு தெரியும். ஒவ்வொரு கூட்டணி கூட்டத்திலும் நான் பார்த்திருக்கின்றேன். தூக்கி தூக்கி வைப்பார், தூக்கி தூக்கி வைப்பார். அவ்வளவு பெருந்தன்மை தலைவருக்கு இருக்கிற பெருந்தன்மையை நீங்க ஒப்பிடவே முடியாது, யாரு கூட ஒப்பிட முடியாது. அவ்வளவு மென்மை, அவ்வளவு பெருந்தன்மை. ஏன் கரூர்ல 41 பேர்த்த கொண்டாடுங்க, அப்ப கூட பெருந்தன்மையா இருந்தார். அப்ப கூட பெருந்தன்மையா இருந்தார். சில நேரத்தில் நானே யோசிக்கிறது உண்டு, ஒருவேளை அவருடைய பெருந்தன்மை தான் நமக்கு பலவீனமா போச்சோ அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. அவருடைய பெருந்தன்மையா இருக்கிறதா பலவீனமா போச்சோ. இன்னைக்கு சர்வ சாதாரணமா எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க ஆதாயத்தை தேடி. நீங்க அந்த கொள்கை தலைவர்களுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும். 2006 அதிமுக கூட்டணி தோத்த உடனே 2011 திமுக கூட்டணி, 2011 திமுக கூட்டணியில தோத்த உடனே 2016 மக்கள் நல கூட்டணி, 2016 மக்கள் நல கூட்டணி தோத்த உடனே 2019 திமுக கூட்டணி, 19 திமுக கூட்டணி, 21 திமுக கூட்டணி, 24 திமுக கூட்டணி தொடர்ந்து ஜெயிக்கிற வரைக்கும். இப்ப 24 தோத்த உடனே எந்த கூட்டணி? யோசிச்சு பாருங்க. இவங்க தான் கொள்கைக்காரங்களா? அப்படிப்பட்ட இந்த நிலைமையில தான் நம்மளை இப்படி எல்லாம் இவங்க ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. இன்னொரு தலைவர் சொன்னார், நான் கலைஞரை விட்டு பிரிஞ்ச போய் ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன், வருத்தப்பட்டுட்டேன். இனி என் கடைசி உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் தளபதி அவர்கள் கூடத்தான் இருப்பேன். மு.க. ஸ்டாலின் தான் அவரை தூக்கி நிறுத்தினதான் என் வேலைய அப்படின்னு ஒரு கூட்டத்தில் இல்லைங்க. நான் மேடையில இருந்து பல கூட்டத்தில் பார்த்தவன். ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் இப்ப உதயசூரியன்ல போட்டியிட்டது அதாவது துரதிருஷ்டவசமா. ஐயோ என்னையா இது? அப்படி பேசின ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு உதயசூரியன்ல போட்டியிட்டது துரதிருஷ்டவசமா போச்சான். என்ன அநியாயம் பாருங்க. இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நம்முடைய தலைவர் பெருந்தன்மையோடு மென்மையாக அணுகி வைத்து அவருக்கே ஒரு பாடம், நம்ம தலைவருக்கே ஒரு பாடம். அப்படிதான் அந்த தேர்தலை பொறுத்த அளவுக்கு நான் அப்படிதான் பார்க்கிறேன். 6 மாசம் நம்ம தலைவர் டைம் கொடுத்துட்டாராம். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு ஒரு புள்ள போக முடியாது, காலேஜுக்கு ஒரு பொண்ணு போக முடியாது, ரோட்ல நடக்க முடியல, வயசான பாட்டி ரோட்ல நடக்க முடியல, எந்த இடத்துலையும் தனியா உட்கார முடியல. 6 மாசம் கழிச்சு மொத்தம் ஒரு 1000கணக்கான பேர் அப்படி ஆன பின்னாடி பாலியலுக்கு உட்படுத்தல பின்னாடி நாங்க பேசணுமா? 6 மாசத்துக்கு கம்மில் இருக்கணுமா? நீ தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி நாங்க கேட்கல, 6 மாசத்துக்கு கேட்கல. ஆனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மக்களை பாதிக்கிறப்ப இப்ப மின்சாரம் வீட்டுக்கு போனீங்கன்னா மின்சாரம் இருக்கோ இல்லையோ தெரியாது, நான் கேரண்டி கிடையாது. வீட்டுக்கு போனா எப்படி இருக்குன்னு தெரியாது. 5 வருஷம் எங்க மின்சாரம் வச்சு இருந்தது? அதே அதிகாரிகள் தானே, அதே மின்சாரம் தானே. எப்ப மின்வெட்டு இருந்தது? இன்னைக்கு ஏன் மின்வெட்டு வருது? நிர்வாக திறமையின்மை, வேற ஒண்ணும் இல்ல, நிர்வாக திறமையின்மை. அதான் காரணம். நீங்க இன்னைக்கு
உங்களை பத்தி இந்த மின்வெட்டு போடுற தொலைக்காட்சிகள்லாம் பிளாக் பண்ணிட்டான். கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலிமர் டிவி, நியூஸ் தமிழ், தமிழ் ஜனன் டிவி, இந்த 3 டிவியும் கேபிள்ல, அரசு கேபிள்ல பிளாக். 5 நாள் ஆச்சு. கேட்டா தொழில்நுட்ப கோளாறாம். ஏன்னா தொழில்நுட்ப கோளாறு அந்த 3க்கு தான் வருமா? சன் டிவியை தொடர்றதுக்கு பயம் போல இருக்கு. சன் நியூஸை தொடக்கலாம், கலைஞர் டிவியை தொடக்கலாம். அந்த 3ஐயும் இன்னைக்கு பிளாக் பண்ணி வச்சுட்டு கேட்க போனா தொழில்நுட்ப கோளாறு. நான் ஒண்ணும் பண்ணல, தொழில்நுட்ப கோளாறாம். இதெல்லாம் என்ன பாக்குறீங்க? என்ன அநியாயம் இது? இன்னைக்கு தனி மனித ஒழுக்கம் வேணுமா? தனி மனித ஒழுக்கம் இருந்தா தமிழ்நாட்டில் தப்பு நடக்காதா? இது 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் பேசியிருக்கோம். தனி மனித ஒழுக்கம் வேணுமா? ஏன் நீதான் இந்த குட்டி 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 நண்பி நண்பா குட்டி நண்பா நண்பி அவங்க இங்க இருந்து ஒரு குழல் விட வேண்டியதானே? உங்க வீட்டில் உங்க ஒப்பனை உங்க அண்ணனைய குடிக்க வேண்டாம்னு சொல்ல ஓட்டு போட சொன்ன அதே குட்டிஸ்ட ஏன் கோரிக்கை வைக்க கூடாது? கடைக்கு அனுப்பாத, குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா விடாத அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாதா? சொல்லி பாருங்க. அதே போல உங்க வீட்டில் இருக்கிற உங்க அண்ணனையோ உங்க அப்பனையோ பாலியல்ல ஈடுபட வேண்டாம்னு சொல்லு. யார் ஈடுபடுறாங்க? அங்கிருந்துதான். அப்ப நீ அந்த குட்டிஸ்ட சொல்ல வேண்டியதானே? இதெல்லாம் உங்க வீட்டில் உங்க அப்பா இன்னைக்கு கொண்டாடி சொல்லு, போக வேண்டாம்னு சொல்லு. அப்படி சொல்லாம இல்ல. என்ன பாருங்க, என்ன பேச்சு பாருங்க. எதுக்கும் பதில் கிடையாது. இந்த கல்லூரி மங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க ஊர்லாம் மேற்கு மாவட்டங்கள்ல அதிகமா கொங்குபேட்டில சொல்லுவாங்க, கல்லூரி மங்க மாதிரி இருக்கான் பாடுறான் அப்படிம்பாங்க. அப்படி எதை எடுத்தாலும் எதுக்கு சொல்றதே இல்லை. பார்த்து பார்த்து தொழிற்சாலை கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக முன்னேற்றி இன்றைக்கு வைத்திருக்கின்றோம். அடுத்து டார்கெட் என்ன? அடுத்து உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன நாடுகளை விட நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக, வளர்ச்சி பெற்ற மாநிலமாக மாற வேண்டும் என்பது திமுக தலைவருடைய தளபதியுடைய நோக்கமாக இருந்தது. இன்னைக்கு என்னாச்சு? எம்ஓஇ போட்டு கையெழுத்து போட்ட ஃபேக்டரி எல்லாம் ஆந்திராவுக்கு போகுது, வேலை வாய்ப்பு ஆந்திராவுக்கு போகுது. இப்ப என்ன காரணம்? ஏன் அது வரல? இல்ல நீ எதுக்கும் பேச மாட்டீங்க. இப்ப 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கணும். இன்னைக்கு தேதி 10. 5 வருஷமா 12ஆம் தேதி மேட்டூர் அணையை நம்முடைய தளபதி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். 1 வருஷம் முன்னாடியே திறந்திருக்கார். 12ஆம் தேதிக்கு முன்னாடியே. இன்னைக்கு நாளன்னைக்கு திறக்க போறீங்களா இல்லையா? கர்நாடகாவில் போய் தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கணும் இல்ல? தண்ணி வாங்கிட்டு வந்தா திறக்கலாம் இல்ல? இப்ப 12ஆம் தேதி திறக்க முடியாதுன்னு அதிகாரிகள் சொல்றாங்க. திறக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. இன்னும் 1 மாசத்துக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. இன்னும் 1 மாசத்துக்கு மேட்டூர் அணை திறக்கலன்னு சொன்னா டெல்டா மாவட்டம் பூரா காலி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஒரு போகம் பயிரிடுறதே போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையிலே இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா தமிழ்நாடு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்பதிலே எந்த மாற்றும் கிடையாது. திமுகவுடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சர் ஆவார், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா இப்ப நீங்க என்ன அதுக்குள்ள தமிழ்நாட்டை என்ன பாடுபடுத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு. திருப்பி நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்ப நம்ம டெவலப் பண்ணி வச்சிருந்தது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா, மறுபடியும் நம்ம ஜீரோல இருந்து வேலை பார்க்கணும். அப்படிப்பட்ட நிலைக்கு இந்த தமிழ்நாட்டை தள்ளி விடுவார்களோ என்று இன்னைக்கு போர் தண்ணியும் கீழே போயிடுச்சு. போர் மோட்டாருக்கு 3 பேஸ் கரண்டும் கிடையாது. போருக்கு 3 பேஸ் கரண்டும் கிடையாது, தண்ணியும் கீழே போயிடுச்சு. மேட்டூர் அணையும் திறக்கலன்னு சொன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. ஏன்னா டெல்டா மாவட்டத்துக்கு தான் பிரச்சனை பாக்குறீங்களா? இங்க குடிக்க தண்ணி வராது. மேட்டூர் அணையை திறந்தா தான் வீராணத்துக்கு தண்ணி வரும். வீராணத்துக்கு தண்ணி வந்தா தான் சென்னைக்கு குடிநீர் வரும். வீராணத்தில் இப்ப தண்ணி இல்ல. அப்படிப்பட்ட சூழல் இப்ப பாக்குறப்ப இவங்களை விட ஜனாதிபதி ஆட்சியோ பரவாயில்லையோ.
ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இத்தனை வேலைகள் நடந்தது. ஆனா இவங்களோட அதுவே பெற்றோங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த நிலைமை மாறி இருக்கிறது. ஆனா அண்ணன் சிவா அவர்கள் கலைஞருடைய வரலாற்றை பற்றி ஒவ்வொரு நம்முடைய சிரமத்திற்கும் பரிகாரம் தரக்கூடியவர். கலைஞர் இருந்தால் எப்படி அதை செய்திருப்பார் என்கிற நிலையிலே பரிகாரத்தை தரக்கூடியவர். அப்படிப்பட்ட அண்ணன் சிவா அவர்களுக்கு இந்த நேரத்திலே வழிவிட்டு எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி, நான் கொங்கு மண்டலத்திற்காரன் என்று சொன்னாலும் உங்களோடு பேசுவதற்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிற இந்த பகுதி கழகத்தினுடைய அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும், அவரை எப்படித்தான் சமாளிக்க போறாங்களே தெரியல. சட்டமன்றத்துக்குள்ள ஆளுங்கட்சியா இருக்கிறப்பவே அவர் நெருப்பு, ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப நான் எதிரில் உட்கார்ந்து இருக்கேன், அப்பவே நெருப்பா பரப்பாரு. இப்ப எதிர்கட்சியா இருந்தா கேட்கவே வேண்டாம். அவர் எப்படி சமாளிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படிப்பட்ட அந்த அண்ணன் சேகர் பாபு அல்ல, செயல் பாபு என்று முன்னாள் முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். அப்படி அனைவருக்கும் இந்த நேரத்திலே இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க அப்படி சொல்லலாம்.